அனைவருக்கும் வணக்கம். நமக்கு பிடித்ததில் நிறைய இலக்கியங்கள் நிறைய இருக்கின்றது. தினமும் ஒரு உரையாடலை நாம் சந்திக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையில் பார்க்கையில் இன்று நமக்கு பிடித்ததில் டாக்டர் உவே சாமிநாத ஐயர் அவர்களுடைய என் சரித்திரம் என்ற புத்தகத்தை நான் பார்த்தேன். இதில் நான் படித்த அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் பிடித்த பகுதியாக ஒரு சில பகுதிகளை நான் பார்த்தேன். அதில் அவருடைய விளையாட்டும் விபரீதமும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருந்தது. இந்த பகுதியை படிக்கும்போது எனக்கு 1980-90களில் நடந்த அந்த நிகழ்வுகளையும் இன்றைய சமூகத்தில் இருக்கக்கூடிய சூழலையும் இரண்டு திரைப்படமாக எனக்கு தெரிந்தது. இன்று இருக்கக்கூடிய சூழலில் மாணவர்கள் தங்களுடைய பெற்றோர்களுடைய அறிவுரைகளை கேட்கிறார்களா என்றால் அது இல்லை. அது நிறைய மாறிப்போய்விட்டது. அது இன்றைய இருக்கக்கூடிய அறிவியல் சார்ந்த தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி என்று நான் நினைக்கின்றேன். அன்று உவே சாமிநாத ஐயர் அவர்கள் அவருடைய அப்பா செய்த பெரும் முயற்சி என்று நான் நினைக்கிறேன். அவருடைய பெரும் முயற்சி தான் அவரை இந்த அளவிற்கு ஒரு பதிப்புத்துறையில் கால் பதிக்க வைத்தது என்று நினைக்கின்றேன். அவர் படிக்கும் போதெல்லாம் அவரை தட்டி கொடுத்து கொண்டே வந்திருக்கிறார். தட்டி கொடுத்துன்னா அடித்து கொண்டு வந்திருந்திருக்கிறார். எல்லா இடத்துலையும் அவர் அடி வாங்கியிருக்கிறார். அவருடைய பாட்டனாரிடம், அவருடைய அப்பாவிடம். அவருக்கு இருந்த ஒரே சப்போர்ட்டு அவங்களுடைய அம்மா மட்டும்தான். அம்மா தான் அடிக்கக்கூடாது என்று சொல்லியிருந்தாங்க. ஆனால் இருந்தாலும் அம்மாவை கடிந்து கொண்டு தன் பிள்ளை நல்லா வர வேண்டும் என்பதற்காக அடித்திருக்கிறார். அவர் விளையாட போகும்போதெல்லாம் விளையாட்டை தடுத்து படிக்க சொல்லியிருந்திருக்கிறார். அப்போ இருக்கக்கூடிய விளையாட்டுன அந்த கிட்டிப்புல், அந்த பல்லாங்குழி, சடுகுடு, இன்றைய ஆடக்கூடிய கபடிகள் இருக்கு இல்லையா, அன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பட்டம் விடுவது, கிட்டிப்புல் அடிப்பது, இப்படியான விளையாட்டுகள் அதிகமாகவே உவே சாமிநாதன் ஐயா விளையாண்டிருக்கிறார். இதை தடுத்து நிறுத்தி தகப்பனார் நிறைய புத்தகங்களை படிக்க சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் ஆங்கில புலமை என்பது மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்பட்டது. அவர் இருந்த காலகட்டத்தில் ஆங்கிலம் உள்ள வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார் இந்த புத்தகத்தில். அவர் இருந்தப்போ ஆங்கிலம் சிறிய அளவு படித்திருந்தாலே அவர்கள் பெரிய அளவிற்கு பார்த்திருக்கிறார்கள் அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஒரு சில வார்த்தைகள் நம்ம கற்றுக்கிறணும் அப்படின்றதுக்காக அவருடைய வீட்டிற்கு இவருடைய ஆசிரியர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவரை பார்ப்பதற்காக பட்டினத்திலிருந்து சிவசாமி ஐயர் அப்படின்ற ஒரு நபர் வந்திருக்கிறார். அப்பொழுது அவரிடம் எண்களை படித்திருக்கிறார். 1, 2, 3, 4 என்ற எண்களை ஆங்கிலத்தில் படித்திருக்கிறார். அது கற்றுக்கொள்ள அவரை அதை கற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் இன்னொரு நிகழ்வில் சொல்கிறார், விளையாடும் போது அவருக்கு நீச்சல் தெரியாது. அவருடைய நண்பர்கள் எல்லாருமே குளத்தில் அந்த ஏரி பகுதிகளில் இருக்கக்கூடிய ஏரி பகுதிகளை விளையாட்டு தெரிஞ்சு அழகாக இருந்தது. அந்த பகுதி உத்தமதானபுரத்தில் தோழர்களுடன் ஐயர் அவர்கள் நீராடும் வாய்க்கால் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தமதானபுரம் பெருமாள் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வரைபடமும் இதில் கொடுத்துருக்குறாங்க. அந்த நதிக்கரையில் நீச்சல் அடிக்கும்போது ஒரு ஆழப்பகுதிக்கு போய் தன்னுடைய இறப்பு சூழலுக்கு போனதாக கூட சொல்கிறாங்க. அப்பொழுது ஒரு நண்பர் தன்னை காப்பாற்றி விட்டார். அப்பொழுது தான் என்னுடைய முதல் பயமே போனது அப்படின்னு எங்கே பதிவு பண்ணுறார். இப்படி அந்த ஆங்கிலத்தை எப்படி கற்றுக்கிட்டார் அப்படின்றதையும் தன்னுடைய விளையாட்டில் எந்த அளவிற்கு நான் மேலே போனேன் அப்படின்றதையும் அழகாக சொல்லியிருக்கிறார். இது ஒரு சின்ன முயற்சி தான் நான் எடுத்திருக்கிறேன். இது எத்தனையோ நம்ம
புத்தகங்கள் நிறையா படிக்க வேண்டியது இருக்குது. அதில் சிறு சிறு முயற்சிகள் நான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். எத்தனையோ வீடியோக்கள் வருது இல்லையா, எத்தனையோ வீடியோக்கள் போடுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. நிறையா எனக்கு அது பார்க்கும்போது தோணுச்சு, ஏதாவது வீடியோ போடணுமே அப்படின்றதுக்காக தோணுச்சு. ஒரு நல்ல விஷயமா இருக்கட்டும், இல்லை ஒரு தகவலாக இருக்கட்டுமே. நிறைய புத்தகங்கள் படிக்க முடியும், நேரம் இல்லாமல் நிறைய பேர் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. புத்தகங்கள் படிக்க நேரம் இல்லை. நாம் ஒரு சின்ன அறிமுகம் பண்ணலாம்ல, அந்த புத்தகத்தை அறிமுகம் செஞ்சாலே அது ஒரு சுவாரஸ்யம் நல்லாவும் இருந்தது. இதை நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்பப்போ சின்ன அந்த என் சரித்திரம் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு பகுதிகளை நம்ம தினமும் பார்க்கலினாலும் வாரத்துக்கு ஒரு தடவையாவது இதில் இருக்க நிகழ்வுகளை சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா புத்தகங்கள் அப்படியே இருந்துடக்கூடாது இல்லையா. இது கிட்டத்தட்ட நான் இதை வாங்கி ஒரு 5 வருடம் ஆகிவிட்டது, 5-6 வருடம் இருக்கும். இந்த புத்தகத்தை நான் இன்றைக்கி தான் படிக்க நேரம் இருக்கு. தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம். அனைவருக்கும் நன்றி.